ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அட்மின் URL ப்ளஸ் உங்கள் டொமைன் URL வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ண பிறகு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்மின் பேனல் வந்து எதுக்குன்னா உங்களோட ப்ராடக்ட் இந்த பேனர் மாற்றணுன்னாலும் இல்லாட்டி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணணுன்னாலும் இல்லாட்டி கேட்டகரி வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும் கேட்டகரி அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்மின் பேனலில் எல்லாமே ஆட் பண்ணணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையானது அட்மின் பேனல் மட்டும்தான். ஓகே, இந்த ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் ஒன்லி ஃபார் உங்கள் கஸ்டமருக்கு. ஓகே, இப்போ அட்மின் பேனல் வந்த உடனேயே நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணணும். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணணும். பண்ண பிறகு உடனே உங்களோட பாஸ்வேர்டை வந்து மாற்றிடணும். பாஸ்வேர்டு எப்படி மாற்றணும்னா இங்கே ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும். இங்கே ப்ரொஃபைல் பேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து யுவர் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். இங்கே போன பிறகு இது வந்து உங்களோட யூசர் நேம். உங்கள் யூசர் நேம் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ப்ளஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட இமெயில் என்ன உங்களோட இமேஜ் வந்து ஏதாவது வேணும்னாலும் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து இந்த 2 பாஸ்வேர்டும் சேமாக வந்து கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இது வந்து நியூ பாஸ்வேர்டு. நீங்கள் என்ன பாஸ்வேர்டாக மாற்ற போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுக்கணும். அதே பாஸ்வேர்டு இங்கேயும் கொடுக்கணும். கொடுத்த பிறகு சேவ் பட்டன் இது வந்து கிளிக் பண்ண மறந்துடக்கூடாது. இது கிளிக் பண்ணாதான் உங்கள் டீட்டெயில் எல்லாமே சேவ் ஆகும். நீங்கள் அப்டேட் பண்ணது எல்லாமே. ஓகே, எதுவுமே சேஞ்ச் பண்ணலன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் டாஷ்போர்ட். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனேயே டாஷ்போர்ட் ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். டாஷ்போர்ட் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்ன பார்க்கலான்னா டோட்டல் ஆர்டர்ஸ், டோட்டல் சேல்ஸ், இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது லேட்டஸ்ட் மீன் லைக் டோட்டலாக எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் ஆர்டர்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். லேட்டஸ்ட் ஆர்டர் இது வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டி. உங்கள் ஸ்டோரில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து டோட்டல் சேல்ஸ். இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் சேல்ஸ் ஆயிருக்கு உங்கள் அமௌண்ட், அதாவது 1.6Kனா 1600 ரூபாய். இங்கே வந்து டோட்டல் கஸ்டமர் எத்தனை கஸ்டமர் உங்களுக்கு வந்து இருக்காங்க, எத்தனை பேர் இப்போ கரண்டாக ஆன்லைனில் இருக்காங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் உங்களால் நார்மல் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் ஸ்டோர். அதனால தான் உங்களால் இந்த ஃபீச்சர் எல்லாம் உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் டாஷ்போர்ட் ஃபீச்சர். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா இந்த கேட்டகரி. இதுக்கு பேர் தான் கேட்டகரி நேம்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரண்ட் கேட்டகரி, இது வந்து சைல்டு கேட்டகரி. ஓகே, எப்படி நம்ம கேட்டகரி வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறோம்னு சொல்லி அதை பார்க்கலாம். இங்கே கேட்டலாக்னு சொல்லி இருக்கா. இது எல்லாமே ஒவ்வொரு மீனிங். ஓகே, ஒவ்வொரு மீனிங்னா இப்போ டாஷ்போர்ட்னா கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டாஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. இப்போ கேட்டலாக் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரி ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, ஆட்ரிபியூட்ஸ்னால் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஒரு டிஷர்ட் விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸ்எல்லு அது மாதிரியெல்லாம் ரொம்ப ப்ராடக்ட் இருக்கும். எக்ஸ்எல்லு, எல்லு, XXL அது மாதிரி சைஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சைஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இங்கே கேட்டகரி வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேட்டலாக் கிளிக் பண்ணிட்டு கேட்டகரி வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஆட் பண்ண கேட்டகரி எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ண போகிறோன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் கிளிக் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி நேம், என்ன நேம் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆக்சுவலி இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு மென்ஸ் ஃபேஷன் சொல்லி டிஸ்பிளே ஆயிருக்கா. அந்த நேம் எக்ஸாம்பிள் அந்த நேம் கொடுக்குறேன்னா மென்ஸ் ஃபேஷன் சொல்லி நான் கொடுத்துக்கலாம். ஓகே, எந்த நேம்னா கொடுக்கலாம். உங்கள் ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டகரிக்கு வந்து அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான கேட்டகரி நேம் வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஏன்னா கூகுளில் வந்து இந்த மெட்டாடெக் டைட்டில்னா என்னென்னா கூகுளில் வந்து இதே நேமில் வந்து யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் கேட்டகரி நேம் வந்து கூகுளில் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோன்னா கஸ்டமர்ஸ் அதை கிளிக் பண்ணி உங்கள் பேஜுக்கு வந்துடுவாங்க. ஆக்சுவலி இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவாங்க. ஓகே, இங்கே ஸ்டார் போட்டதுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகே, இங்கே வந்து கேட்டகரி நேம் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து மெட்டாடெக் டைட்டில் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் இங்கேயும் வந்து கொடுக்கணும். இங்கே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஆட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும்.
இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஆட் பண்ணீங்கன்னா. இது வந்து கேட்டகரியோட இமேஜ். கேட்டகரியோட இமேஜ் வந்து எங்க ஆட் பண்ணணும்னா டேட்டா. இங்க தான் கேட்டகரியோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இந்த டாப் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இங்க டாப்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேட்டகரி வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். அவ்வளவுதாங்க, ஈஸியானது. ஓகே, மறக்காம இந்த ஸ்டேட்டஸ் எனேபிள்ங்கிறத கொடுத்துடணும். இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் கேட்டகரி நேம் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகாது. ஓகே, இவ்வளவுதாங்க கேட்டகரி வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்ஸ் எல்லாமே டைப் பண்ண பிறகு சேவ் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடணும். சேவ் பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே சேவ் ஆகும். இப்போ ஏன் சேவ் ஆகலைன்னா ப்ளீஸ் செக் த ஃபார்ம் கேர்ஃபுல்லி ஃபார் எரர்ஸ். இந்த மாதிரி ரெட்டு போட்டிருக்கிறத நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா மெட்டா டைட்டில் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 1. ஒரு லெட்டராவது இங்க வந்து கொடுத்துடணும். ஓகே, அங்க என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ சேவ் பண்ணணும், சேவ் ஆயிடும். இவ்வளவுதாங்க ஒரு கேட்டகரி ஆட் பண்றதுன்னா. இந்த கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு. இங்க வந்து டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம அந்த டாப்ங்கிறத செலக்ட் பண்ணணும். டாப்ங்கிற செலக்ட் பண்ணாட்டி அங்க ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே ஆகாது. இப்போ டாப்ங்கிற செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட்ங்கிறது இங்க வந்துருச்சு. ஓகே, இவ்வளவுதாங்க ப்ராடக்ட் வந்து ஆட் பண்றது. இப்போ வந்து இது மாதிரி எப்படி ஆட் பண்றதுன்னா, இது மாதிரினா இப்போ வந்து இது வந்து பேரண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இது சைல்டு கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்போ மென்ஸ் ஃபேஷன்ங்கிறது நம்மளுக்கு பேரண்ட், க்ளோத்திங்ங்கிறது சைல்டு. இதான் மென்ஸ் ஃபேஷன். இது வந்து சைல்டு கேட்டகரியை ஆட் பண்றது எப்படின்னு சொல்லி இதை வந்து எடிட் பண்ணி பார்ப்போம். எப்படி எடிட் பண்றோம்னா எடிட் ஆட் ரெண்டுமே சேம் ஸ்கிரீன் தான் வரும். ஈஸியா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கேட்டகரி நேம் மெட்டா டைட்டில் சேமா கொடுத்துருக்காங்க. பிளஸ் டேட்டா இங்க போனோம்னா பேரண்ட். இங்க வந்து டிராப் டவுன்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, நீங்க வந்து இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஆட் பண்ண போற கேட்டகரி எதோட சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மென் க்ளோத்திங் சொல்லி ஆட் பண்றோம், இது மென்ஸ் ஃபேஷனோட சைல்டு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஓகே, இங்க இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க டிக் பண்ணனா நம்மளுக்கு இங்க வந்து அதுவும் வந்து டிஸ்பிளே ஆயிரும். மேக்சிமம் நம்ம சைல்டு கேட்டகரிக்கெல்லாம் இது வந்து டிக்கு பண்ணக்கூடாது. இங்கேயும் எனேபிள்ங்கிறது கரெக்டா கொடுத்துடணும். அப்படி என்ன தான் உங்களுக்கு எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, சேவ் பட்டன் கிளிக் பண்ணிடணும். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதனால நம்ம கேன்சல் கிளிக் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க கேட்டகரி எப்படி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம யூஆர்எல் கிடைச்ச உடனே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், டாஷ்போர்டுனா என்னென்ன டிஸ்பிளே ஆகும். தேங்க்ஸ்.